கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. ஆமென். ஏசாயா 56வது அதிகாரம் 10-11 வசனம் எடுத்தவர்களால் வாசியுங்கள். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. 55வது அதிகாரம். மாரியும் உறைந்த மலையும். ஆமென். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், அதாவது வானத்துக்கு திரும்பாமல்
நனைத்து இந்த பூமியை நனைச்சு அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆவது வசனம். ஹல்லேலூயா. இன்றைய நாளில அப்படியே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கடந்து வந்து செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைய நாளில் நமக்குள்ள செய்யும். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் பேராக இருந்தாலும் 2 பேரும் சொல்லுகிறது 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, 2 பேருக்கும் ஒரே தேவனுடைய செய்திதான், 20 பேருக்கும் ஒரே தேவனுடைய செய்திதான், 2000 பேருக்கும் ஒரே தேவனுடைய செய்திதான், 20,000 எவ்வளவு ஆயிரங்களாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் வருகிற செய்தி அது எல்லாருக்கும் உரிய செய்தி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவைகள் பூமியை நனைத்து அதில் முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அதே போலவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உற்சாகம் ஆமென் சொல்லுங்க. அல்லது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து விட்டு இன்றைக்கு விசேஷமான ஒரு தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. Thank you Lord. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் அப்படி என்று சொல்லப்படுகிறது. வீட்டு கூட்டங்களில் அப்படியா? சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர். வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து அல்லேலூயா உபதேசம் பண்ணி. ஆமென். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைச்சு வைக்காமல். அதனால இன்றைய நாளில பிரயோஜனமான செய்தியை உங்கள் மத்தியில வெளியரங்கமாக கொண்டு வர போகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளை நான் மறைத்து வைக்காமல் அவைகளை வெளியரங்கமாக வீட்டு ஆராதனைகளிலே வீட்டு கூட்டங்களிலே, சரி அது வீட்டு கூட்டம் வீட்டு ஆராதனை இருக்கட்டும், இன்றைக்கு ஞாயிறு ஆராதனையிலே ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது மாத்திரம் நான் வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. இது பிரயோஜனமான காரியமா அல்லது அப்பிரயோஜனமான காரியமா? சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் உரையாடுங்க. இன்றைக்கு ஆமென் சொல்லுங்க. இது பிரயோஜனமான காரியம். ஆமென். பிரியமானவனே பிரியமானவளே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக.
ஹல்லேலூயா. சுகமாய் இருக்கும்படியாக. என் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நானும் நீங்களும் சுகமாய் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. 1 2 3 மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் என்றால் என்ன சொல்லுங்க? குளோரியா. எல்லாவற்றிலும் என்றால் என்ன? மாறி சொல்லுவேன், எனக்கு பேர் தான் தெரியும். சொல்லுங்க ஆரம்பா. எல்லாவற்றிலும் என்றால் என்ன? குளோரியா. சொல்லுங்க. எல்லாவற்றிலும். ஆமென். எல்லாவற்றிலும் நானும் நீங்களும் வாழும்படியாகவே என் ஆண்டவராய் இயேசு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 1 2 மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். மாறாக சாகும்படியாக அல்ல, வாழும்படியாக. பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுது இரட்சணிய நாள். பக்கத்துல வந்து சொல்லுங்க. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. கடவுள் நமக்காக இறங்கி அருள் செய்கிற நாட்கள் இந்த காலம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய அனுக்கிரகம் கடந்தே வரும். ஆமென். அது மாத்திரமல்ல, நாங்க ஜெபம் பண்ணினோம், எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே ரட்சியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பிக் கொள்வோம். வாசியுங்கள் 13வது வசனம். இன்றைய பிரதானமான செய்தி இந்த வார்த்தைகளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் 13வது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கெச்சித்து, முழங்கி கெச்சித்து, தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெச்சித்து, தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வாரா. என்னுடைய ஆண்டவர் யுத்தம் செய்யும் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய தகப்பன் எனக்காக உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் பராக்கிரமசாலியை போல, அவருடைய எல்லா பராக்கிரமமும் நிறைந்திருக்குதா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் யுத்த வீரனை போல, யுத்தத்தில் நிற்கின்ற யுத்த வீரனை போல அவர் வைராக்கியத்தோடு செயற்படும் ஒரு தெய்வம். அது மாத்திரமல்ல, சிங்கத்தை போல என்ன செய்வாராம்? முழங்குவாராம், கட்சிப்பாராம், தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்வாராம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் யார் யாருக்காக அவர் யுத்தம் செய்வார்? அவர் தன்னுடைய தேசத்துக்காக அவர் யுத்தம் செய்வார். தன்னுடைய சபைக்காக அவர் யுத்தம் செய்வார். தன்னுடைய ஊழியர்களுக்காக அவர் யுத்தம் செய்வார்.
தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆமென். அவர் யுத்தம் செய்யும் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர் தன்னுடைய சபைக்காக, அவருடைய சுய ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபைக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். தன்னுடைய தேசத்துக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். தன்னுடைய ஊழியர்களுக்காக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளையே, எனக்காகவும் உங்களுக்காகவும் என் ஆண்டவர் யுத்தம் செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறபடியால நானும் நீங்களும் எதன் குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது, உங்களுடையது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. ஹalleluya. அதனால தேவனுடைய பிள்ளையே, யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் மேல் நாங்கள் வாரத்தை வச்சு விட்டா அவன் நமக்காக அவர் யுத்தம் செய்வான். ஆமென். எதை குறிச்சும் நானும் நீங்களும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. பதற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் மேல பாரத்தை நாம் வச்சுட்டு, ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, சபைக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, உன் தேசத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. இஸ்ரவேலுக்காக நாங்க ஜெபம் பண்ணினோம். அது கர்த்தருடைய தேசம். அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வேதம் சொல்லுகிறது என்னவா? வாய்க்காதே போகும். காரணம், அவருடைய தேசம், அவர் ஊழியம் தேசம், அவர் பிறந்த தேசம், அவர் மீண்டும் வரப்போகிற தேசம். ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்ப முற்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம், என் ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இன்றைக்கு பிசாசானவன் ஜனங்களுக்குள்ள தன்னுடைய பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பிசாசானவன் மக்களுக்குள்ள கிரியை செய்கிறதை என் கர்த்தரால என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. பிசாசின் வல்லமைகளை அழிக்கவே நம்முடைய தெய்வம் வெளிப்பட்டாராம். ஹalleluya. பிசாசு யுத்தம் செய்தால் பிசாசுக்கு எதிராக என் தெய்வம் யுத்தம் பண்ணுவார். ஆனால் என் தெய்வமே யுத்தம் பண்ண வெளிக்கிட்டால் அவர் மனமிறங்கி நிப்பாட்டினால் ஒழிய மற்றபடி அதை தடுக்க யாராலுமே முடியாது. புரிஞ்சு கொள்றீங்களா சொல்ல வருகிறேன் என்று? பிசாசு கிரியை செய்கிற வேளையில அவற்றை தடுக்க கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரே களத்துல வந்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் யுத்தம் பண்ணுவார். தன்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அதனால நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு நான் ஒரு யுத்தத்தை, வேதத்தில் காணப்படுகிற ஒரு யுத்தத்தை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் தமிழர்கள் அல்லவா, இடையிடையே இந்த யுத்தங்களை நாங்கள் காண்பிக்க வேணும். இடையிடையே யுத்தங்களை காண்பித்து யுத்தங்களில் எப்படி என் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் அப்படி என்று நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு யுத்தம், நீங்கள் அறிந்த யுத்தம். ஒருவேளை பாஸ்டர் பல தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பார், வேறு தேவனுடைய ஊழியர்கள் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். இருந்தும் இன்றைய நாளில எனக்கு உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நாங்கள் பார்த்து யுத்த வீரர்களாக மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6-7 அதிகாரத்தில்
சுருக்கமாக விரைவாக இந்த யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆறாம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுல கீழ்ப்பகுதியை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கையில இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். காரணம் அங்க மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மீதியானியரின் கையில இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அதனால இந்த மீதியானியர்கள் அவர்கள் என்ன செய்வார்களாம்? அடிக்கடி வந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுடைய விளைச்சல்களை அழித்து அவர்களுடைய வருவாய்களை கெடுப்பது இவர்களுடைய வேலைகளாக இருந்தது. இந்த செய்தி கேட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பிரசங்கம் பண்ணிருப்பீங்க கட்டாயம். மற்றவர்கள் கேட்க இல்லையா? சந்தோஷம். நான் உச்சாமா பிரசங்கம் பண்ணலாம் அல்லவா? ஆகன்னு சொல்லுங்க. ரைட், நான் உச்சாமா பிரசங்கம் பண்றேன். சந்தோஷம். ரைட், வாசியுங்கள் 2வது வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் தங்களுக்கு பாதுகாப்பை தேடும்படியாக மீதியானியராகிய ஜனங்கள் வந்து இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக அவர்கள் வந்து கொண்டு வந்ததன் நிமித்தமாக தங்களுக்கு பாதுகாப்புகளை அவர்கள் மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அவர்கள் தேடினார்கள், அடைக்கலமாக்கி கொண்டார்கள். வாசிகள் தொடர்ந்து. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. ஆகவே தொடர்ந்து இந்த சொல்லப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விரோதமாக இந்த மீதியானியர்களும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுடைய விளைச்சல்களை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், அழித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். இப்படியாக அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் கூடாரங்களோடு வெட்டுக்கிளிகளைப் போல் அவ்வளவு திரளான பெரும் கூட்டங்களாக வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுடைய விளைச்சலை அவர்கள் அழித்துக் கொண்டிருந்தார்கள், கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் எழுந்தார்கள். வாசிங்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருந்தது. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இப்படி இந்த மீதியானியராகிய இந்த ஜனங்களாலே இஸ்ரவேல் மக்கள் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நெருக்கங்கள், பாடுகள், சத்துருவினுடைய கிரியைகள், பிசாசானவனுடைய காரியங்கள் நம்மை நெருக்குகிற வேளைகளில் அல்லது உடன் சகோதரர்கள் அல்லது எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் சூழுகிற வேளைகளில் நானும் நீங்களும் முறையிட வேண்டியது என் ஆண்டவராகிய தெய்வத்திடமே மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் புத்திரர் சிறுமைப்பட்ட வேளையில அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சிறுமைப்படுத்தப்படுகிற நேரங்களில், ஒதுக்கப்படுகிற நேரங்களில் நானும் நீங்களும் நியாயத்தை தேடி மனுஷர்களிடம் போவதை காட்டிலும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிற வேளையில அந்த கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க யுத்தத்தை எடுத்தா என்ன செய்து விடுவோம்? தோத்துடுவோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் இப்ப 20 பேர் இருக்கிறோம்.
20 பேரால 2000 பேரை வெல்ல முடியுமா? அல்லேலூயா. வெல்ல முடியாது எண்ணிக்கையின்படி, ஆனால் முடியும். கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் யுத்தம் செய்யும் வேளை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் 7வது வசனம் சொல்லுது, மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி 8வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் கர்த்தரை கூப்பிடுகிற நேரத்தில் செவியுடைய தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் பதில் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு காது இருக்கு. ஆமென். அதனால கட்டாயம் தன்னுடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிற தெய்வம், செவி கொடுக்கிற, அவர் கவனிக்கிற தெய்வம், அவர் பதில் அளிக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உச்சமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து இப்படியாக உங்களை நான் மீட்ட தெய்வம். எல்லாவற்றையும் வாசிக்க நேரங்கள் போதாது. ஆக இப்படியாக நான் உங்களை மீட்ட தெய்வம் அல்லவா? அதனால நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா? அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க பாப்பீங்களாக இருந்தால் 12வது 11வது வசனம் வாசியுங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். தேவ தூதன் வந்து அவர் ஒரு மனுஷனை அவர் தேடி அவரிடம் வந்து அந்த வேலையை அவர் கொடுக்கிறார். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் அவருக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். ஆதான் சொல்றீங்க, இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று. அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் நான் எங்கு போனாலும் அவர் இருக்கிறார். நான் நடந்து செல்லுகிற வேளையில் அவர் இருக்கிறார். படிக்கிற வேளையில இருக்கிறார். அதான் தாவீது சொல்லுகிறார் 139வது சங்கீதத்தில், நான் எங்கு போனாலும் அவர் என்ன செய்கிறாரா? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் உட்கார்தலை அறிந்திருக்கிறார், என் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் இருக்கிறபடியாக தான் அவர் அறிகிறார். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பராக்கிரமசாலியே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வேளையில அவர் சொல்லுகிறார். 13வது வசனம், கிதியோன் ஆண்டவரை பார்த்து, அவரை தூதனை பார்த்து கேட்கிறார், என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் நேரிடுவானே. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய அல்லது இன்னும் ஒரு சற்று கூட எங்களையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடவைகள் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னுடன் உங்களுடன் இருந்தால் இது ஏன் இப்படி நடப்பது அப்படி என்று நாங்கள் எல்லாருமே நினைச்சு கொள்கிறோம். காரணம் நாங்கள் எல்லாருமே மனுஷர்கள். அப்படி நடக்கிறதால அவர் இல்லை என்று அர்த்தமா?
சொல்லுங்க. அப்படி நடக்கிறதால அவர் இல்லை என்று அர்த்தம் அல்ல, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒருபடி கூட சொன்னா, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, நானும் நீங்களும் ஊழியர்களாக, நானும் நீங்களும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்கிற வேளைகளில வெளியில உள்ள மக்கள் கூட அல்லேலூயா கூட்டம், இவர்கள் தேவனுடைய ஊழியர்களா, இவர்கள் கிறிஸ்தவர்களாம், ஆனால் இவர்களுக்கா இப்படி நடக்கிறது? அப்படி என்றால் இவர்களுடைய தெய்வம் சொல்லுங்க சோ 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 என்று அவர்கள் அறியாமல் சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதனால நம்முடைய ஆண்டவர் அவர் கல்லா அல்லது மண்ணா அல்லது பேசாத தெய்வமா அல்லது உண்மையற்ற தெய்வமா? இல்லவே இல்லையே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில பலவிதமான படிகளுக்குள்ளாக நானும் நீங்களும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அப்படி வந்தாலும் அவர் எப்பொழுதும் அவர் என்னோடும் உங்களோடும் இருக்கவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம், இருக்கிறவராக இருக்கிற தெய்வம், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர். அவர் என்னோடும் உங்களோடும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம்பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்ன தெய்வம் அவர் தொடர்ந்து எங்கள் எல்லாரோடும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. கிதியோன் கேட்கிறார், இது எல்லாமே நடக்குது, எல்லாரும் வந்து எங்க சொத்துக்களை அழிக்கிறாங்களே, எல்லாரும் வந்து எங்களுடைய விளைச்சல்களை அழிச்சு கொண்டு போகிறார்களே, இது ஏன் நடப்பான், இது ஏன் நமக்கு நடப்பான் அப்படி என்று அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், நீங்க எல்லாத்தையும் நீங்க போய் வாசிங்க, 6ஆம் 7ஆம் அதிகாரம் முழுமையாக வாசியுங்கள். ஆனால் உங்களுக்கு நான் 14வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை தேடினார். அந்த மனுஷன் இந்த கிதியோன். இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இதுக்காக உடனடியாக போய் டாக்டரேட் எடுத்து போட்டுத்தான் நாம் செய்ய வேணும் அப்படி என்று அல்ல. அப்படி செய்கிறது நல்லது, பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களை அனுப்புகிறேன். அவன் சொல்லுங்க, நான் தான் உங்களை மீட்டுக் கொண்டேன், நான் தான் தெரிஞ்சு கொண்டேன், நான் தான் அழைச்சேன், நான் தான் மீட்டுக் கொண்டேன். அனுப்புகிறவர் நான், அனுப்புகிறவர் நான். இஸ்ரவேல் மக்களை மீதியானியரின் கரங்களில் இருந்து பாதுகாக்கிறவர் நான். அவர்களை பாதுகாக்கும்படியாக நான் தான் உன்னை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். அதனால இருக்கிற இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த சுகத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த ஆரோக்கியத்தோடு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களோடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளோடு என்ன செய்யுங்க? எனக்காக சேவை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்காக பாடுபடுங்க, எனக்காக உழையுங்க, ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த மீதியானியர் இன்றைக்கு பிசாசுக்கு ஒப்பானவர்கள், சத்துருவுக்கு ஒப்பானவர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மீதியானியர்கள் பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களுக்கு சத்துரு பிரச்சனையாக இருக்கு. எந்த மனுஷரும் அல்ல. பக்கத்துல மாதிரி சொல்லுங்க, மனுஷர்கள் அல்ல, சத்துரு தான் பிரச்சனை. சத்துரு எந்த மனுஷனுக்குள்ள போகுதோ அந்த மனுஷன் சத்துருவா மாறலாம்.
ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள சத்துரு போகுதோ அந்த மனுஷன் விரோதியா மாறுறான். 12 ஒன்னாத்தான் இருந்தது. ஏற்ற வேளை வரைக்கும் சத்துரு யூதாசுக்குள்ள போச்சு. அப்பொழுதுதான் இயேசுவை காட்டி கொடுக்க புறப்பட்டான். அதுவரையும் ஓகே தான் இருந்தான். சத்துரு பிசாசு அவனுக்குள்ள போனதன் பிற்பதாகத்தான் யூதாஸ் காட்டி கொடுக்க வலிக்கிட்டான். ஆமென்னு சொல்லுங்க. அதனால எனக்கும் உங்களுக்கும் சத்துரு பிசாசு. எதிரி யார்? பிசாசு. ஹல்லேலூயா. நானும் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு மீதியானியர் இஸ்ரவேலரை வந்து அவர்களுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை அழித்தது போல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்கள் எல்லார் மீதும் சத்துருவாகிய பிசாசு வந்து பல விதங்களில் அவன் அழிவை கொண்டு வர முற்பட்டு கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுது 10:10 படி யோவான்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய வேலை எப்படியாவது அழிச்சு, எப்படியாவது நாசமாக்கி, எப்படியாவது குடும்பத்தை பிரிச்சு, எப்படியாவது சபையை உடைச்சு, எப்படியாவது 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 ஏதாவது ஒன்றை செய்வதுதான் அவனுடைய வேலை. அதனால ஆண்டவர் சொல்றார், அவன் எப்படியாவது செய்யட்டும், நானும் நீங்களும் இருக்கிற இந்த விதத்தோடு அவருக்காக என்ன செய்யுங்கள்? புறப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஓஸ்லோவில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் இயேசுவை அறியாமல் மரிக்க கூடாது. என்னுடைய வாஞ்சி அதுதான். டென்மார்க்கில் உள்ள எந்த ஒரு தமிழனும் இயேசுவை அறியாமல் மரிக்க கூடாது. மரணம் எத்தனை வயதிலும் வரலாம், 5 வரும், 50 வரும், எத்தனை வயதிலும். ஆனால் அவள் இயேசுவை அறிந்தவர்களாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் மரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சி அப்படியாக இன்னும் தொடரட்டும். ஆமென் சொல்லுங்க. நேரம் சீக்கிரமாக போகுது, சொல்ல வேண்டிய பகுதி அதிகம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னா இருக்கிற இந்த விதத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்கள். 15. அதற்கு அவன், பாருங்க, அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? நானா என்னால இது முடியுமா? எப்படி நான் ரட்சிப்பேன்? ஏனென்றால் வாசிங்கள். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. நான் ஒரு மனாசே குடும்பத்திலே மிகவும் எளிய குடும்பமாக நான் காணப்படுகிறேன். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். குடும்பத்தில் எளியவன், வீட்டுக்குள்ள சிறியவன். என்னால் எப்படி ஐயா முடியும்? இப்படி கூட பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய உள்ளம் அந்த நிலைக்குள்ள கடந்து வரலாம். என்னால் எப்படி முடியும்? என் குடும்பம் ஒரு எளிய குடும்பம். பருமனில் அளவில் நான் ஒரு சிறியவன். எப்படி என்னால முடியும்? ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியாதுதான், ஆனா என்னால முடியும். ஆமென் சொல்லுங்க. உன்னால முடியாதுதான், ஆனா என்னால முடியும். ஏன்? வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நான். அந்த சராசரங்களை உருவாக்கினவர் நான். ஆமென். ஆகாய விரிவை உண்டாக்கினவர் நான். மனுஷர்களை உருவாக்கினவர் அவர் நான். அப்படி என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால மனுஷர்களாகிய எங்களால முடியாது, ஆனால் என் ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன். நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்ப. ஹல்லேலூயா. ஒரு ஆளை அப்படியே சுத்தி அடிச்சு விழுத்துறது போல, அவ்வளவு என்னவா பெருங்கூட்ட ஒட்டகங்கள் போல, என்னென்ன வெட்டுக்கிளியை போல இருக்கிற அவ்வளவு ஜனங்களையும் நீ என்ன செய்வாய்? முறியடிப்பாய். காரணம் என்னுடைய பலம். அவன் சொல்ற பக்கத்துல அடி சொல்லுங்க, கர்த்தருடைய பலம். கர்த்தருடைய பலம். நான் சாதாரண ஆளா இருக்கலாம், நான் எளியவனா இருக்கலாம், பருமனில் சிறியவனா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள அவர் இருக்கிறபடியால, அவருடைய பலத்தோடு, அவருடைய துணிவோடு, அவருடைய வல்லமையோடு கூட நானும் நீங்களும் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தொடர்ந்து வாசிங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானா? ஓகே, அப்படி நீங்க பாப்பீங்களா? எனக்கு எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை. நீங்க இப்படியே பார்த்தால் இது உண்மையாக என்னோடு தான் இருக்கிறீர், நீ இதை செய்வீர் அப்படி என்பதற்கு ஒரு சில அடையாளங்களை கேட்கிறார். தொடர்ந்து நீங்க 17 இருந்து அப்படியே அந்த காரியங்கள் அங்கு ஆண்டவர் இவர் கேட்கிறதையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுது நாம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியர் என்ன செய்வாய்? முறியடிப்பார் அப்படின்னு சொல்லி நாம யுத்தத்துக்குள்ள வரப்போம். என்ன ஒரு சொற்பநேரம் தான் கிடக்கு. வாசியுங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள், பெரும் தொகையாக இருக்கிறார்கள். நீங்க கீழே பாப்பீங்களா இருந்தால் அவருடைய எண்ணிக்கை 32,000 பேர். ஆகவே அவர்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, அவர்கள் 32 அல்ல, இஸ்ரவேல் மக்கள் 32,000 பேர். ஆனால் அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல பெரும் கூட்டம். தேவனுடைய அந்த இஸ்ரவேல் மக்கள் தான் 32,000 பேர். வாசியுங்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் உங்களால தான் இந்த இனம் காப்பாற்றப்பட்டார்கள், எங்களால தான் இது நடந்தது அப்படி என்று அவர்கள் சொல்லுவதற்கு ஏன் என்ன சொல்லுவார்கள்? 32,000 பேர் இருக்கு எங்களை சபையில, சொல்லுங்க 32,000 பேர் இருக்கு அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதனால இப்ப ஒரு காரியத்தை செய், ஏனென்றால் யுத்தத்தில நான் தான் வெற்றி கொடுக்க போறேன். அதனால ஒரு காரியத்தை ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுறார். என்னவென்று சொன்னால் வாசிங்கள் 3வது வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று. விரைவா ஒரு முதலாவது ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த யுத்தத்தில் யார் பயத்தோடு இருக்கிறீங்களோ, திகிலோடு இருக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாம் நீங்க விட்ரோ பண்ணலாம். அப்படின்ற வேளையில ஏறத்தாழ 22,000 பேர் என்ன செய்து விட்டார்களா? திரும்பி போய்விட்டார்களா? 32,000 சபை மெம்பர்ஸ்ல 22 பேர் பயமும், 22,000 பேர் பயமும் திகிலும் உடைய யுத்த வீரர்கள். அதனால அவர்கள் ஓடி போய்விட்டார்கள். மிகுதியாக 10,000 பேர் மீதியாக 10,000 பேர் 10,000 என்று சொன்னால் 10,000 பேர் அவர்கள் மீதியாக இருந்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த 10,000 பேர் கூட அதிகம். 10,000 பேர் சொல்லுவார்கள், நாங்க தான் ஒஸ்லோவை ரட்சித்தோம், நாங்க தான் நோர்வையை பாதுகாத்தோம், நாங்க தான் டென்மார்க்கை மீட்டோம் அப்படி என்று அவர்களும் கூட சொல்லுவார்கள். அதனால ஒரு சின்ன ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் ஜனம் அதிகமா இருக்கு, 10,000 கூட அதிகமா இருக்கு. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். ஒரு காரியம் நடக்க போறதாக நான் பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, முக்கியமான வசனம், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன். நாம் எல்லாருமே நினைக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் எங்களோடு எவர்களை வச்சிருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் தான் எங்களோடு இருப்பார். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பாஸ்டரோட இருக்கும்படியாகவே ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பிரியாணப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் யார் எவர்களோடு எவர்களை அவர் முன்குறிக்கிறாரோ அவர்கள் தான். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். நான் யாரை
உன்னோட கூட வரலாகாது என்று இந்த யுத்தத்தில் இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல என்று நான் யாரை நியமிக்கிறேனோ அவர்கள் வரவே மாட்டார்கள், வரக்கூடாது, வராதிருக்க கடவன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குறவன் எவனோ அவனை தனியேயும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றார். அவனை தனியே நிறுத்து என்று சொன்னான். வாசிங்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்கள், தங்கள் கையால அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். நல்ல தாகத்தோடு இருக்கிறார்களாக்கும். அப்படியே முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல வடிவாக நாம் என்னத்துக்காக அழைக்கப்பட்டோம், என்னத்துக்காக நாங்கள் இப்ப ஆயுதம் ஏந்தி இருக்கிறோம், எதற்காக நாங்கள் மீட்கப்பட்டோம் என்றதை மறந்து அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் இட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, நல்லது, இது நல்லாத்தான் இருக்கு, இந்த வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கு, இந்த காரியம் உங்களுக்கு நல்லாத்தான் இருக்கு, அதனால அப்படிப்பட்டவர்களை நீ என்ன செய், விலத்து. இவர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் என்னத்துக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். இப்ப யுத்தத்தில் தெரிவு செய்யப்படுகிற யுத்த வீரர்கள், அதனால தண்ணி தாகத்துக்கு போய் தண்ணிக்குள்ளேயே படுத்திருந்தால் அதுக்குள்ள யுத்த என்ன செய்து விடுவான், சத்துரு வந்து அட்டாக் பண்ணி விடுவான். அதனால தாகம் உண்மைதான், ஆனால் உடனடியாக வந்த கையால் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு உடனடியாக எதிரியை நோக்கி போகிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாகவே 300 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 32,000 பேர் இருந்தார்கள். உரையாடுங்க கொஞ்சம். 32,000 பேர் இருந்தார்கள். 32,000 இருந்தார்கள். ஆனால் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர், தெரிவு செய்யப்பட்டவர்கள் 300 பேர். இதுக்கும் 32,000 இருக்கும். ஒஸ்லோவில் தெரிவு செய்யப்படுகிறவர்கள் எத்தனை பேர், 300 பேர். என்னுடைய விசுவாசம், அந்த விசுவாச என்னுடைய விசுவாசம் அங்க டென்மார்க்கில் நானும் விசுவாச தேவசபையும் என்னவா, அந்த 300 ஒருவர். நம்முடைய சபை சொல்லுங்க, ஆண்டவருடைய சபை அந்த 300 ஒரு சபை. அதே போலவே இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய யுத்தத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த 300 ஒருவர். ஆமென். அத மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்கு ஒஸ்லோ முழுக்க 32,000 இருக்கும். அல்லேலூயா. யுத்த வீரர்கள் போல நல்ல யுத்த தாங்கிகள் போட்டுக் கொண்டிருப்பார்கள். பருமனில, உடம்பில, வார்த்தையில, சொல்லுங்க, எல்லாத்திலும். ஆடல் இல்ல, பாப்பா சொன்னாரு, துதிக்கலாம் பாடலாம், மிக முக்கியமானது வார்த்தை அப்படின்னு சொன்னார். அதே போல இன்றைக்கு எத்தையோ எதெல்லாம் நடக்குது எல்லா இடங்களிலும். ஆனால் அதுல ஆண்டவர் செலக்ட் பண்ணப்படுகிற எண்ணிக்கை சொல்லுங்க 300 பேர் தான். அல்லேலூயா. அந்த 300க்குள்ள இந்த ஓஸ்லோ கிறிஸ்தவ அசெம்பிளி சபையும், அப்படியா, கிறிஸ்தவ அசெம்பிளி அல்லது அசெம்பிளி கிறிஸ்தவ சபை, ஓஸ்லோ கிறிஸ்தவ அசெம்பிளி சபையும் 300க்குள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செலக்ட் பண்ணினார் 300 பேர். இந்த 300 பேர் தான் அவருக்காக யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களால நடந்தது என்று சொல்ல மாட்டார். இது ஆண்டவரால் தான் நடந்தது. நான் எம்மாத்திரம், இது நடக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், நான் எளியவன், நான் பிரயோஜனமற்றவன், நான் பரமனில குறைஞ்சவன், நான் தகுதியில் அற்றவன், அதனால என் ஆண்டவரே இதை செய்தார், ஆண்டவரே செய்தார், ஆண்டவரே செய்தார் என்று அவன் சொல்லுவான். அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செலக்ட் பண்ணப்பட்ட எண்ணிக்கை 300 பேர். அவர்கள்தான் யுத்தத்தில் அடிக்கிற யுத்த வீரர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க தொடர்ந்து நீங்க பாப்பீங்களாக இருந்தால்
வாசிங்கள், வாசிச்சுட்டு போற நல்லது. 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து, ஆண்டவர் சொன்னார், அந்த கையால எடுத்து நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் மீதியானியரிடம் இருந்து உங்களை நான் ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக கடவர்கள் என்று சொன்னார். வாசிக்க தொடர்ந்து. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி போட்டு 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு சஞ்சலம். எப்படி ஆண்டவர் இந்த இனங்களை, எப்படி இந்த மீதியானியர் என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பா, பெரிய கூட்டமா இருக்கே அப்படி என்ற ஒரு சஞ்சலம். ஆனா கர்த்தர் சொன்னார் என்னவா, நீ பாளையத்துக்கு போ, அங்கு போ. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கும் சில நேரங்களில் எப்படி இது ஆகும் அப்படி என்று நாங்கள் நினைக்க கூடும். பார்க்கின்றவைகள், அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கைகள், இது எப்படி முடியும், எப்படி ஆண்டவர் ரட்சிப்பா, எப்படி நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், எப்படி எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ள, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம சிந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நாங்கள் இவைகளை தாண்டி அந்த களத்துக்கு எப்படி கிதியோன் போய், நீங்க பாருங்க, கிதியோன் அந்த பாளையத்துக்கு போன வேளையில தான் அங்கு நடந்த சம்பவத்தை கண்டு அவனுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகுகிறது. நீங்க தொடர்ந்து வாசிங்க. போக பயப்பட்டாயானால், பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க, என்ன நேரம் போதாது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. கிதியோன் அந்த பாளையத்துக்கு போறா. அவனுடைய அந்த 300 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ண கொடுத்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு சஞ்சலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுக்கு போய் வாசிங்க. மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். ஒரு சொப்பனம் அங்க காண்பிக்கப்படுகிறது. அங்க பாளையத்தில் உள்ள 2 அங்க நபர்கள் இது உரையாடுகிறார்கள். இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். கட்டி இருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருவ வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல். பாருங்க, இந்த காரியத்தை கேட்ட வேளையில அவனுக்குள்ள விசுவாசம் பெருகிட்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் களத்தில் இறங்குற வேளையில தான் ஆண்டவர் செய்கிற காரியங்களை அல்லது மற்றவர்கள் உரையாடுகிற காரியங்களை அல்லது நாங்கள் ஒருவேளை நாம் நினைக்கிறோம் எப்படி இந்த வியாதி சுகமடையும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ போய் விசுவாசத்தோடு என்ன செய், ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. போ. ஜெபிக்கிறது எந்த வேலை சொல்லுங்க, சுகத்தை கொடுக்கிறது அவருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல உதாரணத்துக்கு தான் இந்த சொல்றேன். அதே போலதான் ஒவ்வொரு விடயமும் வெட்டுவது என்னுடைய வேலை, தண்ணீரால் நிரப்புவது கர்த்தருடைய வேலை. 2 ராஜாக்கள் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் போக 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 ஆண்டவர் அங்கு நமக்குள்ள சில காரியங்களை காண்பிச்சு நமக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. அதை உங்கள் முன் காண்பிக்க விரும்பினேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க 16வது வசனத்தில் நாங்க பார்க்கிறோம், 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும், வாசிங்க 16வது வசனத்தை, ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. பாருங்க, இன்றைக்கு யுத்தத்தில் நாங்கள் தமிழர்கள் அல்லவா, எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்களை அங்கு பாவித்தவர்கள், எவ்வளவு பேர், எவ்வளவு வகையான ஆயுதங்கள். இது பாருங்க, இது ஒரு யுத்தம் தான். ஆனால் இங்கு பாவிக்கப்பட்ட ஆயுதம் என்ன? எக்காலம், வெறும் பானை,
பானைக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு தீவட்டி. இது என்ன யுத்தம்? இது நாங்க சொல்லுவோம் இது முட்டாள் யுத்தம். என்ன யுத்தம்? முட்டாள் யுத்தம். பானையால இது நடக்குமாமா? ஓ, நடக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு எக்காலத்தை கொண்டு, ஒரு பானையை கொண்டு, பானைக்குள்ள ஒரு தீவட்டியை கொண்டு என் ஆண்டவர் யுத்தம் செய்யும்படியாக அவர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 17 வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, பாருங்க, முக்கியமான ஒரு காரியம். நான் செய்வதை பார்த்து கிதியோன் மக்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் அந்த 300 பேரை பார்த்து கிதியோன் சொல்லுகிறார். வாசிங்கள். நான் செய்வதை பார்த்து, முதலாவது நான் செய்வதை பாருங்கள். தலைவன் சொல்றார். கர்த்தர் கிதியோனை அழைச்சார். கிதியோன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி 300 பேரை தெரிவு செய்தார். அந்த 300 பேருக்கு கிதியோன் சொல்றார், எங்களை யுத்தத்தில் வெற்றி கொள்ளும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்ன? பானையையும் தீவட்டியையும் காலத்தையும் கொண்டு யுத்தம் செய்யும்படியா. அதனால நான் வாசிங்க சிஸ்டர். நான் செய்வதை பார்த்து, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்படியே செய்யுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யுத்தத்தில் வெற்றி கொள்ள வேணுமாக இருந்தால் கிதியோன் செய்கிற சொல்றபடி முடியாதுங்கம்மா. ஒரு லண்டனுக்கு உங்களை அனுப்பித்தான் திருப்பி எடுக்க வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க. என்னவா? யுத்தத்தில் வெற்றி கொள்ள வேணுமாக இருந்தால் நான் சொல்றபடி, நான் செய்வதை பார்த்து அப்படியே செய்யுங்க. அப்படியே செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வீடியோ பிரதர், அப்படியே செய்கிறது தான். அப்படியே செய்கிறது என்றால் அப்படியே செய்கிறது தான். அப்படியே செய்தால் அப்படியே வெற்றி கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தில சபைகளில எங்கள் எல்லார் மத்தியிலும் எங்கள் தேவ பிள்ளைகள் 300 பேர் இருந்தால் நாம் எல்லாரும் அப்படியே செய்கிறோம். அப்படியே செய்தால் அப்படியே வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு வெற்றி இல்லாததுக்கு காரணம் நாம விரும்பியபடி செய்கிறது. கிதியோன் சொல்றபடி இல்லாதபடி நீங்கள் அப்படி இல்லை. நான் பொதுவா செய்திக்கு சொல்றேன், நீங்கள் அப்படியே செய்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. எப்படி? கிதியோன் ஆகிய தேவ மனுஷன் பாஸ்டர் சொல்லுங்க. உங்களோட பாஸ்டர் பேர் சொல்லுங்க. வரையில் எனக்கு இந்த வருகுது. பாஸ்டர் ரூபன் தாவீது அவர்கள் சொல்லுகிறபடி அப்படியே செய்கிறவர்கள். அதனால நீங்கள் உங்களுக்கு இந்த செய்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் தோல்வியை காணுவதற்குரிய காரியம் இதன்படி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதன்படி நாம செய்தால் நம்ம எல்லாருமே பெரிய வெற்றியை காண முடியும். ஆமென் சொல்லுங்க. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எல்லாருமா இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஓஸ்லோவையே நாம மாற்ற முடியும். இந்த டென்மார்க்கையே மாற்ற முடியும். இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறது இல்ல, இஷ்டப்படி செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தில் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 18ஆம் வசனம் சீக்கிரமாக. நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் கவனியுங்கள். எக்காலம் ஊதும்போது, நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் 300 பேரும் எக்காலம் ஊதும்போது, எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி, நீங்களும் பாளையத்தை சுற்றி அந்த யுத்த களத்தில அந்த ஏரியாவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்
என்பீர்களாக என்று சொன்னார். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம், உங்களுடைய பேரை சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம், சுவாமியுடைய பட்டயம். நீங்க உங்களுடைய பேரை சொல்லுங்க. நானும் நீங்களும் கிதியோன்களாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க விளங்க வேணும். இதை சொன்ன அப்புறம் நீங்க சொல்ல போறீங்க கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் உண்டு, சுதாவுடைய பட்டயம் உண்டு. சொல்லுங்க, உங்களுடைய பேரை சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம். ஆமா சொல்லுங்க. யுத்தத்தில் நிற்கிற யுத்த வீரர்கள் தானே? அல்லது 32,300 அல்லது மிகுதியாக போன சொல்லுங்க. 300 பேர். 300 பேருக்கு தான் அங்க இடம் இருக்கு. அவன் சொல்லுங்க, 300 பேர் தான் பரலோகம் போக முடியும். அது எத்தனை வகையாக பெருக்குவோம், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் செலக்ட் பண்ணப்பட்ட 300 பேர். அது 300ஆல கங்க எவ்வளவு பேர் பரலோகம் போறோமோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த 300ஆக நாங்கள் மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த 300ஆக நாங்கள் மாறுவோம். பாஸ்டர் இன்னொரு கொஞ்ச நேரம் எடுக்கலாமா? இதை முடிக்க வேணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ரைட், வாசியுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி நடிஜாமத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். ஐயா, யுத்தம் இது. ஓ, பானைய உடைக்கிற யுத்தம். ஓ, இது என்னத்தை உடைக்கட்டா? பானை. அல்லேலூயா. பானை என்ன செய்தார்கள்? உடைத்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. அப்படி 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம், சுதாவினுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம், சுதாவினுடைய. நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நீங்க எந்த பேரை சொல்லுங்க, எந்த பட்டயமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம் கையில இருந்து மீட்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு வாசிங்க. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர். எங்களுக்கு அநேகம் தெரியாது. இன்றைக்கு அப்படியே நாம் வாசிக்க அப்படி அண்டர்லைன் போட்டு காணப்பட்டது. என்ன? அவரவர் தங்கள் நிலை. ஆலயத்தை சுற்றிலும் அவரவர் அப்படின்னா பெண்மை. அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்களுக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்தில அவரவர்கள் என்ன செய்தார்கள்? நின்றார்கள். வெற்றி அங்கதான் ஐயா, வெற்றி அங்கதான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஆண்டவர் எங்க இடத்தை கொடுக்கிறாரோ அந்த இடத்திலே அவர்கள் நின்றார்கள். அவரவர் அந்த தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் ஓடி போனார்கள். பாருங்க, அவரவர் தங்கள் நிலையில நின்ற உடனேயே பாளையத்தில் இருந்தவர்களுக்கு ஓட்டம் வந்துட்டுதான். பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு காரியம். நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து செய்ய வேண்டியதை செய்தால் பிசாசு எல்லாம் என்ன செய்யும்? ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அவரவர் எங்க நிலைகள்ல நிக்காதபடியா இன்றைக்கு பிசாசு என்ன செய்யுது? கூட ஓடி உண்மைதானே? நாம சிரிக்கிறோம், ஆனா சிந்திப்போம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த தேசங்கள், அது தமிழ் மக்களா இருக்கட்டும், எந்த நேசனாக இருக்கட்டும், அவரவர் எங்கள் ஸ்தானங்களில் இருந்து கொடுக்கப்பட்டபடி நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவோமாக இருந்தால் தேசத்தில் எழுப்புதல் எப்பவோ வந்திருக்கு. ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு எப்பவோ வந்திருக்கு. வந்து கொண்டுதான் இருக்கான போதா. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்த பணம் போதும், எங்களுக்கு கொடுத்த உடுப்புகள் போதும்,
ஈவன் பிள்ளைகள் கூட போதும். ஆமென். 4 3 2 5 5 இருக்காங்க யாருக்காவது இல்லை போதும். ஆனா ஒன்று போதாது, ஆத்மா போதாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஆத்மா வேணும்னு சொல்லி போட்டு அல்லேலூயா 12 ஒரு டசனாக ஆத்மாக்களை அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆமென். நானும் நீங்களும் என்ன செய்வோம்? எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நிலையில அவரவர் தங்கள் நிலையில நின்ற வேளையில பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இதுல எதுவும் செய்ததா இல்லை. ஆனா என்ன செய்தார்கள்? நின்றார்கள். அவரவர்களுடைய நிலையில் அவர்கள் நின்ற வேளையிலேயே எதிரி என்ன செய்தானா? முதலாவது ஆரம்பம் நடக்குது, கூக்குரலிட்டு ஓடுகிறார். அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. 22வது வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்ட 300 பேரும் எக்காலத்தை ஊதினார்கள். ஆமென் சொல்லுங்க. அதுல இல்ல நான் ஊத இல்ல, எனக்கு வாய் நோவுது, கால் நோவுது, எனக்கு இந்த எக்காலம் ஊதுகிற வேலை இல்லை, அல்லது எனக்கு அப்படி 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 என்று சொல்லி நாங்கள் எத்தனை சாட்டுகள் சொல்றோம் தானே. ஒரு நாள் ஞாயிறு ஆராதனைக்கு அல்லது ஒரு கேம்புக்கு அல்லது ஒரு தேவனுடைய பணிக்கு அல்லது ஒரு சுவிசேஷ காரியங்களை சொல்றதற்கு எவ்வளவோ காரியங்களை நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்கிட்ட காலையில் அடித்த வேலை இன்றைக்கு ஞாயிறு ஆராதனை வச்சுட்டு கொல்சப்பூரில் இருந்து பிலூனுக்கு லீக்கோலனுக்கு போயிடும் ஒரு தேவனுடைய குடும்பம். இன்றைக்கு நம்முடைய சபையில இருந்து ரெக்கார்ட் பண்ண லீக்கோலன். அப்ப காரணம் எல்லாரும் ஒருமித்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடி ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சபையில, தேவனுடைய இந்த பண்ணையில, இந்த ராஜ்யத்தில எனக்கு உங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்தாரோ அதை சரியாக, ஆமென் சொல்லுங்க, இந்த 300 பேரை ஆண்டவர் தெரிவு செய்தார். அவருக்கு 32,000 பேர் இருக்க 300 பேரை அவர் தெரிவு செய்தவர். அதனால ஏதோ ஒன்று அவர்களை கண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த 300 பேரும் ஒருமித்து ஊதினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் எல்லாரும் ஒருமித்து சபையாக இந்த இடத்தில் ஆண்டவர் எங்களை இணைச்சு அவருடைய பணிக்குள்ளாக நடத்தி கொண்டு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தின் பேர்ல ஒருமித்து நாம் செயற்படைக்கிற அவங்க ஒரு பெரிய வெற்றிவர். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில், அதுல 5 பேர் ஊதையில் என்று சொல்ல இல்லை, 300 பேரும் ஊதினார்கள். கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். கர்த்தர் பாளையமெங்கும் யுத்த களத்தில இருக்கிற எல்லாருடைய பட்டயங்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்தில் சமீபமான ஆபேல் மேகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்படியே நீங்க பாப்பீங்களா இருந்தா அங்கு அந்த கிதியோன் ஒரு பெரிய வெற்றியை தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாரும் சேர்ந்து ஒருமித்ததன் நிமித்தம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் முன்னின்று நடத்தினார். மீதியானியர் என்ன செய்தார்? அவர்களுக்குள்ளேயே ஓடி வெட்டுண்டு அவர்களை என்ன செய்தார்கள்? தங்களுக்குள்ள வெட்டுண்டு சாகத்தக்கதாகவும் மிச்சமானவர்களை நீங்கள் 25வது வசனத்தில் 24 பாப்பீங்களா இருந்தா அவர்கள் எல்லாரையும் பிடிச்சு மிச்சம் 25ஆம் வசனம் சொல்லுது, மீதியான 2 அதிபதிகளாகிய ஓரோபையும் சேவையும் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேப் என்னப்பட்ட கல்மலையிலும் கொன்று போட்டு அப்படியே ஒரு பெரிய யுத்தத்தில் ஆண்டவர் 300 பேரை வச்சு இந்த மீதியானியரின் கையில இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. நாங்கள் செய்ய வேண்டியதை வடிவாக செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை நமக்கு அவர் சரியா செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் 300 பேரை தான் அவர் தெரிவு செய்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கிதியோனை பார்த்து இருக்கிற இந்த பலத்தோடு போ. இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார்,
இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் தான் உங்களை அனுப்புகிறவர். நீங்க போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, நான் ஜனங்களை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். நீங்க போய் வெட்டுங்க, இருக்கிற இந்த பலத்தோடு போய் வாய்க்கால வெட்டுங்க, நான் அந்த இடத்துல தண்ணீரால நிரப்புவேன். போய் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, நான் ஜனங்களை ரட்சித்து நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றிலும் இருக்கிற இந்த பலம் போதும், இருக்கிற இந்த சுகம் போதும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இந்த ஆரோக்கியம் போதும், இருக்கிற இந்த வாழ்வு போதும், கொடுத்த கணவன் மனைவி போதும், அதை மிஞ்சி நாடாதீங்க. அது கூட யுத்தத்தில் என்ன செய்து விட்டுடுவோம்? தோத்துடுவோம். அதுக்கு மிஞ்சி நாடினோம். 300க்குள்ள நாங்க என்ன செய்து விட்டு விட மாட்டோம், அங்கம் பெற மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. அனுப்புகிறவர் நான், அனுப்புகிறவர் நான், அனுப்புகிறவர் நான். ஹல்லேலூயா. எந்த சாதாரண மனிதனாக இருக்கலாம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கிதியோனை போல மனாசே குடும்பத்தில் நான் ஒரு எளியவன், என் குடும்பத்தில் நான் ஒரு சிறியவன். அப்படிப்பட்ட நிலைகள் கூட என் உள்ளங்களில் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைகளாக எந்த நிலையில இருந்தாலும் உதவி செய்கிறவர் என் ஆண்டவர். அவர் சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து என்ன செய்கிறாரா? எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, அல்லது சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிறவரா? உட்கார பண்ணுகிறவர் யார்? ஆண்டவர். இன்றைக்கு நீங்க இந்த தேசங்களை நீங்க பாப்பீங்களா இருந்தா, உன்னத ஸ்தானங்கள்ல தேவனுக்காக பயன்படுகிறவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். காரணம் என்ன? அவர்கள் அவர்களுடைய விரலை நாடாமல் கர்த்தருடைய விரலில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. சாதாரண ஒரு பேதுரு, சாதாரண ஒரு பேதுரு தான். அந்த பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டுத்தான் 3000 பிற்பதாக 5000 இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு பேதுருவாக காணப்படுகிறார். ஆனால் சாதாரண ஒரு மனுஷன், மறுதலித்தவர் தான், ஆனால் மனம் திரும்பினார். ஆமென் சொல்லுங்க. மறுதலித்தவர் தான், ஆனால் மனம் திரும்பினார். அதனால கர்த்தர் அந்த தேவதாசனை வச்சு அநேக ஆயிரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஆண்டவர் நியமிச்சார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்களும் ஒரு தலைவர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒரு கிதியோன்கள் தான், சாதாரணமானவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பலத்தோடு கூட நாம காத்திருக்க கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரியவர்களே, பெரிய யுத்தத்தில வெற்றி கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்துவதோடு மாத்திரமல்ல, உன்னத நிலையில எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒரு கட்டாயம் உயர்த்துவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல அவர் என்ன செய்வாராம்? யுத்தம் செய்து கெச்சித்து அவர் என்ன செய்வார்? தன்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு யுத்தத்தை கேட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் 300 பேர் தான். சாதாரணமான பானை, எக்காலம் தீவட்டியை கொண்டு யுத்தம் வெற்றி கொள்ளுமா? முடியாது. நீங்க வேதத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர மற்றபடி எல்லாம் சாதாரணமான காரியங்கள். துதிகளினால, தண்ணீக்குள்ள சூரிய வெளிச்சத்தை போட்டு, அதான் நான் சொன்னேன், வெட்டுங்கள், வாய்க்கால வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னேன். 2 ராஜாக்கள். சாதாரணமான தண்ணிய சூரிய வெப்பம் பட்ட வேளையில் ரத்தமாக மாறி எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு அந்த ரத்தம் ஓடுது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் வந்த வேளையில பதங்கி இருந்தவர்கள் எல்லாம் எதிரிகளை வெட்டி கொன்றதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 2 ராஜாக்களை நம்ம பார்க்கலாம் இந்த யுத்தங்கள்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு யுத்தத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த யுத்தம் பேசுவது விருப்பம்.
யுத்தம் பேசுறது விருப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நானும் நீங்களும் யுத்தத்தில் நிற்கிற யுத்த வீரர் என்று எல்லாருமே மறந்து போய்விட்டோம். நாங்க யார் என்று மறந்து போய்விட்டோம். பகதவாஜிகள் மறந்து போய்விட்டீங்களா? நாங்க யுத்தத்தில் நிற்கிற யுத்த வீரர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஐயா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அம்மா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நீ முறியடிக்கிறது போல மீதியானியர் என்ன செய்வாய்? முறியடிப்பாய். சாதாரணமான ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி தருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க.